விசையுறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுடல்தோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்கள் என்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழ் தாயின் அன்பு மடியாக திகழக்கூடிய மதுரை திருமண்ணில் ஆட்சியாளராக பொறுப்பெடுத்த நாள் முதலாய் இந்த மண்ணிற்கு மிக சிறப்புகளை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பெருந்தகை மாவட்ட ஆட்சியர் அவர்களே, மேடையில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு அருள் பிரகாசம் அவர்களே, மேடைக்கு முன்னால் திரளாக கூடியிருக்கக்கூடிய மதுரை வாழ் தமிழ் உறவுகளே, இந்த காணொளியின் மூலமாக உலகமெங்கும் பரவி தமிழை ரசித்தும் ருசித்தும் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உயிர் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நான் எப்பொழுதும் ஒரு சொல்லில் நம்பிக்கை வைப்பவள். அந்த சொல் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. அது யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அந்த ஒரு சொல் வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. அந்த ஒற்றை சொல்லை இந்த சிறிய உதடுகள் இன்றைக்கு இந்த அவையில் உதிர்த்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். புத்தகங்களே நன்றி என்பது நான் இந்த மேடையில் பேசுவதற்காக தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு. நான் புத்தகங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த மேடையை பயன்படுத்த போகிறேன். ஏன் நான் நன்றி சொல்ல வேண்டும்? அடிப்படையில் ஒரு சிறிய அனுபவத்தை மட்டும் உங்கள் முன்னால் பதிவு செய்துவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கியது ஒரு பிடி டீச்சரா சார். எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும், முறையான விளையாட்டு. நான் ஷட்டில் நல்லா ஆடுவேன், கபடி நல்லா ஆடுவேன், நல்லா ஓடுவேன். இப்போ விட்டாலும் ஓடிடுவேன். நான் ஏன் அந்த நெறியாளர் தங்கை நான் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறேன் என்று கேட்டார் இல்லையா, அதற்கு தந்த பதில். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், ஒருபோதும் வெற்றிகளை தருவதில்லை. யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வாசலுக்கு வெற்றி தேடி வருகிறது. என் வாழ்க்கையை நான் பென்சிலில் இருந்து தான் தொடங்கினேன். ஒரு பிடி டீச்சர். பிடி டீச்சர் என்பது சாதாரண பணி அல்ல. அந்த பணிக்கு போனாதான் நமக்கு தெரியும் அது எவ்வளவு சிரமமான பணி என்று. அதுலயும் எனக்கு கொடுத்த வேலை என்னன்னா, மாசத்துக்கு 800 ரூபாய் சம்பளம், எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு பிடி டீச்சர். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பணி என்ன தெரியுமா? குழந்தைகளோடு பணி செய்வதுதான். மிகப்பெரிய பணி.
ஆசிரியர்களாகிய எங்களுக்கு அது வாய்த்திருக்கிறது. டாக்டர்ஸ் பணியும் சிறந்த பணிதான். 2 பேருமே, ஆசிரியர்கள் டாக்டர்ஸ் 2 பேரும் உயிரையும் புத்தியையும் காக்கக்கூடிய அதி அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். டாக்டர்ஸா தன்னுடைய குழந்தைகள் வர வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறோம், ஆசிரியர்கள் உட்பட. ஆனா ஒரு ஆசிரியரா நான் சொல்லட்டுமா, டாக்டரா இருக்கிறது ரொம்ப பெருமை தான். ஆனா அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு ஆசிரியரா இருக்கிறதுல இருக்குது. ரொம்ப சிம்பிள் வாய்ப்பு தான். இப்ப நம்ம கிட்ட படிச்சவர், இப்போ மாவட்ட ஆட்சியரேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் தான் வகுப்பெடுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் தைரியமாக சொல்லலாமோ இல்லையோ, இவர் என்னுடைய மாணவர், படிக்கலைங்கிறது வேற, நான் லேடிஸ் காலேஜாக போயிட்டேன் சார், படிச்சிருந்தா நான் சொல்லலாம் இல்லையா, இவர் என் மாணவர்னு. ஒரு டாக்டரா நான் சொல்ல முடியுமா? என்ன இவர் எனக்கு பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. டாக்டருடைய பணி மிக உயர்வானது. ஆனால் எதையும் அவர்கள் மிக பெருமையாக, இன்னாருக்கு நான் தான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது. இன்னாருக்கு நான் தான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஒரு ஆசிரியரால் சொல்லிவிட முடியும். அந்த ஆசிரியராக என்னை உயர்த்திய புத்தகங்களுக்கு நன்றி. பிடி டீச்சரா போனேன்னா ரொம்ப கஷ்டம், பாடம் படிக்க முடியாது, விளையாடிட்டுல இருக்கணும். அதுலேயும் என்னன்னா, எங்கள் காலேஜ் எங்கள் ஸ்கூலில் அந்த பிரின்சிபல், நான் சேர்ந்து 2 மாதம் 3 மாதத்தில் நான் வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. மேலே ஒரு பிள்ளை ஏறிட்டா, +1. எங்கள் பிரின்சிபல் ஓடுறாங்க கிரவுண்டுக்கு, மேலே ஏறிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போனாங்க. போக வேண்டியது தானே, என்ன தேடினாங்க. ஏன்னா நான் தான் போய் கூப்பிட்டு வரணும் சார், பிடி டீச்சர். நான் செக்யூரிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறேன் போலான்னு. அந்த டீச்சர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஏன் குதிக்கிற? அந்த பிரின்சிபல் எப்படின்னா, எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும் சார் அவங்களுக்கு. மேலே ஒரு பிள்ளை விழுதுன்னா, கீழே விழுந்து மயங்கிடுச்சுன்னா ஏன் விழுதுன்ட்டு தெரியாமல் போய்டும்ல. இப்போவே கேட்குறாங்க ஏன் விழுறேன்னு. அந்த பொண்ணு சூப்பராக சொல்லிச்சு, நான் ஏன் விழுறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. எக்கனாமிக் மிஸ் மயங்கி விழுந்தாங்க. அவங்கள தான் ஆஸ்பத்திரியில் 3 நாள் சேர்த்து வச்சுருந்தோம், இந்த பிள்ளையை பிடிச்சிட்டு வந்துட்டோம். ஆசிரியராக இருப்பது இருக்கு இல்லையா, பெரும் பணி. பிடி டீச்சரா நான் ஜாயின் பண்ண அந்த ஒரு 10 நாள்லயே நான் ரவுண்ட்ஸ் வரேன், டிசிப்ளின் ரவுண்ட்ஸ். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் இடம் காலியா இருந்தது, கிளாஸ்ல டீச்சர் இல்லை, பிள்ளைங்க சத்தம் போட்டிருந்தாங்க. நான் உள்ள நுழைஞ்சேன். என்னப்பா பாடம்னு கேட்டேன். திருக்குறள் வகுப்பு எடுங்க, புத்தகம் எடுங்க. புத்தகம் எடுத்தாங்க. என்ன சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா ஒழுக்கமுடைமை. டீச்சர் வரலையா? வரல. எத்தனாவது பாடம் நடத்தியிருக்காங்க? 3 நடத்தியிருக்காங்க. 4வது நான் நடத்தவான்னு இப்படி கேட்குறேங்க. சரின்னுதுங்க பிள்ளைங்க. அதுக்குள்ள டீச்சர் வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது. நேராக வந்துட்டு, நீங்கள் பிடி டீச்சர் தானே, என்ன கையில் புக்கு உங்கள் வெளியில், அவங்களுக்கு தெரியாது. நான் மனசில் யோசிக்கிறேன், திருக்குறள் முன்னால் பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, வெளியில் போக சொல்கிறார்கள். வெளியில் வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது. நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு, அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு. என் மனதில் ஆழமாக வேரூன்றிய அந்த தமிழை வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். எம்ஏ கிளியர் பண்றேன், யூஜிசி ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்றேன். அங்கேயே டாக்டர் இ சுந்தரமூர்த்தி மொழித்துறை தலைவர், அவர்கிட்ட மொழித்துறையிலே பிஹெச்டி சேர்றேன். பிஹெச்டி சப்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நான் வந்து உட்கார்றேன் இன்டர்வியூக்கு. பக்கத்தில் என்னை வெளியில் போகணும்னு சொன்னால் அந்த டீச்சர் உட்கார்றாங்க இன்டர்வியூவுக்கு. 2 பேருக்கும் வேலை. ஆனால் என்ன தெரியுமா, நான் பிஹெச்டி முன்னால் முடிச்சு இருந்ததுனால 19 ஆண்டுகள் என் பெயர் மேலேயும் அவர்கள் பெயர் கீழேயும் தான் இருந்தது.
அதற்கு பிறகு அவரை துறை தலைவராக்கினோம். அவரின் கீழ் நான் 2 ஆண்டுகள் பணி செய்தேன். மிக நல்ல பெண். சரி, ஆசிரியர், விரிவுரையாளர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், ஒரு கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவராக வந்து உட்கார்றேன். வெறித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது. படித்துக்கொண்டே இருப்பேன். எதை என்றெல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. எல்லாவற்றையும் படிப்பேன். படிச்சுக்கிட்டு இருந்ததுனால துறை தலைவரா உட்கார்ந்த 1 மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை. உலகத் தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது, அதற்கு உங்களை துணை தலைவராகவும் இயக்குனராகவும் நியமித்திருக்கிறோம். நீங்கள் அங்கே வந்து 3 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். பென்சிலில் இருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா? கிரீன் பென்ல வந்து நிற்க. புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. இன்னுமாய் நான் வாசித்தால், இன்னுமாய் தெரிந்து கொண்டால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த கிரீன் பென்குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை மையின் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும். அதுதான் கல்விக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நான் ஏன் புத்தகத்திற்கு நன்றி சொல்லுகிறேன்? என் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் தான். என் மன ஆரோக்கியத்திற்கு, என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது. அதைவிட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள். அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த அவைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இப்ப நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுது தானே? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? காஷ்மீர்ல இருந்து ஒரு 10-15 பேரை கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டு தமிழ் பேசினா உங்களுக்கு தெரியாதுங்க. நமக்கு தமிழ் தெரிகிறதே, நாம் சொன்னால் நமக்கு புரிகிறதே, புரிகின்ற வாய்ப்பிலே நாம் இருக்கிறோமே. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பேசிட்டு இருக்கிறேன், நிறைய பேர் என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சிரும் பாருங்க. என்னை இதுவரைக்கும் எதில் பார்த்துருக்கீங்க? ஃபோனில் தானே பார்த்துருக்கீங்க. கொஞ்சம் சும்மா இருங்க, அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இது வரைக்கும் என்ன செல்போன்லயே பார்த்துக்கிட்டு இவ்வளோ பயணம் பண்ணிட்டு வந்து முன்னால நின்று பேசுறேன், இன்னைக்கும் செல்போனுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்றது புரியுதா? லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்பொழுது நினைத்தாலும் இந்த பேச்சை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். இந்த வினாடி இருக்குல்ல, இந்த வினாடியை தவற விட்டு விடக் கூடாது என்பதனை கற்றுக் கொடுத்தது நான் கற்ற நூல்கள். வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய கவலை, இறந்த காலங்களை பற்றிய துயரங்கள், இது எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லி நிகழ்காலத்தில் என்னை வாழ வைக்கின்றன என் நூல்கள், என் புத்தகங்கள். அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேங்க. இங்க மதுரை மண்ணில் நான் மதுரைக்கு வந்து உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு நான் மதுரையில் பேசுகின்ற முதல் கூட்டம் இது. நான் சொல்லவா, என்னுடைய நூல் அறிவு எனக்கு தருகின்ற புத்தியை, அறிவுரையை நான் சொல்லவா? மதுரை இருக்குல்ல, மதுரை, எத்தனையோ பேர் பேச வரப்போகிறார்கள். மாண்புடைய மரபின் மதுரை என்றெல்லாம் பேச வரக்கூடியவர்கள் இருக்கிறார். நான் சொல்லவா, மதுரை என்பது என்னன்னு? மதுரை என்பது நிலம் அல்ல, மதுரை என்பது தன்மை. இந்த தன்மையை சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள் இந்த மதுரையில் வாழக்கூடிய தமிழர்களாகிய நீங்கள். இந்த தன்மையோடு நீங்கள் எங்கெல்லாம் போவீர்களோ அது எல்லாம் மதுரை தான். இது நான் கண்டெடுத்த பேருண்மை. இது வெறும் நிலம் சார்ந்த அடையாளம் அல்ல, இந்த பூமிக்கு உரியது. இந்த பூமி பண்பாட்டை சார்ந்தது. அந்த பண்பாட்டை மனிதர்களின் வாழ்வியலில் அது கலந்து வைத்திருக்கிறது. இந்த மதுரை எங்கெல்லாம் இருக்கிறது என்றால், எங்கெல்லாம் மதுரைக்காரன் இருக்கிறானோ அதெல்லாம் மதுரை தான்.
இந்த ஆற்றல் மதுரை மண்ணுக்கு மட்டுமே உரிய பண்பு, மற்ற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. சொல் இருக்குல்ல, நான் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கிறேன் ஒரு விஷயத்த, பல கூட்டங்கள்ல சொல்லிட்டேன், இன்னைக்கும் சொல்றேன். நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி பரம்பரை. இந்த நண்டு சிண்டு வாண்டு இதன் பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. யாரோ சூடா ஏதோ வறுக்கிறாங்க, கொஞ்சம் மசாலா இல்லாம வறுக்க சொல்லுங்க, தொண்டை எரியுது. இதுல வேற பெரிய அப்பளத்தை எடுத்துட்டு ஒருத்தர் வராரு. இந்த நாயனக்காரன் முன்னால உட்காந்துட்டு மாங்காய் சாப்பிடக்கூடாது சார், பேச்சாளருக்கு முன்னால இப்படி சூடா அப்பளம் சாப்பிடக்கூடாது. நானே பயந்து பயந்து டீ குடிச்சிட்டு வந்து நின்று இருக்கேன். நான் சிந்தித்து விட்டு பேசுகின்றவள் இல்லை, பேசியபடி சிந்திப்பவள். அதனால் என்னுடைய சிந்தனைக்கு தடையிட்டு விட முடியாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இதுல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுறாங்களேன்றதுனால தான் அங்க போறதே. வாங்கி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம். படிப்பு என்ன செய்ததுன்னு சொல்றேன், நான் என்ன செய்ததுன்னு சொல்றேன். இந்த தலைமுறைக்கு சொல்லித் தருகிறேன், வாசிப்பு ஏன் முக்கியம் என்று சொல்லித் தருகிறேன். 2 ஸ்டேட்மெண்ட்டை காத்திரமா இந்த மேடையில வச்சுட்டு போறேன், ரொம்ப உறுதியா வச்சுட்டு போறேன். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை, இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன்தான் அறிவை காட்டிலும் மேலானது. இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன. நான் பிரார்த்திக்கிறேன், என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும். இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். ஒரு பாப்பா உட்காந்து சிரிக்குது, அது ஒரு 9வது வகுப்பு படிக்கலாம், சரியா? ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பாப்பா, உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி, முக்கியமா இளைஞர்கள், 10, 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில, சூடா இருக்கு இத புடி அப்படின்ட்டு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர, அவளுக்கு உன் வயது இருக்கும். வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி, மறுபடியும் இப்படி நீட்டு. மறுபடியும் சொல்லுது, இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு, சீக்கிரம், மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க, காலையில எழுப்பும்போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 ஆச்சு, 7:15க்கு பஸ்ஸு, எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்டுறோம், ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டுறோம். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமாக ரேடியோ போட்டு விட்டுறோம். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:45க்கும் எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ, அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். அந்த பொண்ணு இருங்கல்ல, அந்த பிடிச்சிட்டுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி புடினா இப்படி இப்படி நீட்டுச்சா, கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்லை, அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. இப்போ நான் இங்க நிற்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? ஏன்? இப்போ நான் இருமுனேன்னா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரா, ஒரு ஆளை கூப்பிட்டாரா,
நேராக போய் அந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாரா? இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சிட்டேன்னா நீங்கள் என் பேச்சை கேட்காம அதை கவனிக்கிறீங்க. புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். ரீடிங் ஹேபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ரீடிங்கிறது. நான் தான் சொல்றேன், ஏன் அந்த பெண் அப்படி நின்னா? ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா? அவளுக்கு அறிவு இல்லையா? இப்படி நீட்டுனா கேக்கு சுற்றுறோம் அப்படின்ற அறிவு இல்லையா? இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? நான் ஆசிரியை, அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்டுற மாட்டேன். மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறார், சொல்கிறேன், 25 ஆண்டு காலமாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஐயா. நான் ஆசிரிய பணியில் வெள்ளி விழா நாயகி. ஒரு விஷயத்தை சொல்றேன், என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. அடிக்குறிப்பு ரெட்லைன் சரியாக ஃபெயிலாக விட்டதில்லை. புரிஞ்சுக்கணும்ல, அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது, ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது? எங்க அம்மாட்ட போய்க்க நான் கேட்டேன், அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா? அது தெரியாதா உனக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலாம், அவ ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல, அது பெருக்காதான். உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன், என் பையன் இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்ட்டு கரெக்டா பெருக்குமா. அடுத்த நாள்ல இருந்து அதுக்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க மாமி வாசல்ல போய் நிற்குமா. மாமி கொடுக்கறத கொடுங்க, வீடு பெருக்கணும்னுமா. மாவட்ட ஆட்சியர் தலை குனிந்ததை ஆமோதிக்கிறார். ஏன் தெரியுமா? சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்ட்டு திமிரு செய்யாம இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்க சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா? நான் ஒண்ணு சொல்றேன், இந்த போனை கொடுங்க. இந்த போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அந்த சொல், ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து, அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர்தான் கல்வி, அதற்கு பெயர்தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள, நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான். கருத்து ஏத்துங்க மந்திரம், வெறும் கயிறு தான். எடுத்து கையில கட்டினா கங்கணம், கழுத்துல கட்டினா தாலி, இடுப்புல கட்டினா அரணா கயிறு. கயிறு தான். வெறும் சோறு. கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் பேச்சு. கருத்து ஏற்றினால் சத்சங்கம். வெறும் கட்டடம். கருத்து ஏற்றினால் கோவில், வீடு. கருத்து ஏற்றணும்ல, அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும். போன சண்டே தினமலர் பத்திரிக்கை இருந்துச்சுன்னா அதுல எனக்கு கேள்வி பதில் கேட்டிருக்காங்க. அதுல என்னுடைய பேட்டி ஒண்ணு வந்திருக்கு. நான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண். என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது. அப்பா உருது, அம்மா தமிழ் வழி. அவங்களுக்கு 9 வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு உருது எழுத படிக்க தெரியும். எங்க அம்மாக்கு, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அப்பா ஃபுல்லா உருது தான் பேசுவார். கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண்
எப்படி இவ்வளவு பயணங்களை செய்து PhD வரைக்கும் வாங்கி இந்த மாதிரி உலகமெல்லாம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவரா வந்து உட்கார்ந்து இருக்கானா? என்ன பின்புலம் என்றால் அவள் வாசிப்பு. அவள் எந்த மதத்தை சார்ந்த ஒரே புத்தகத்தை வாசிப்பது இல்லை. அவள் எல்லாத்தையும் வாசிக்கிறா. நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், நான் குறள் வாசிக்கிறேன், நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது, ஒரு பேருண்மை புரிகிறது. என்ன தெரியுமா? ஒரு மதம், காத்திரமா சொல்றேன், நாம் புரிந்து கொள்ளாமல் யார் புரிந்து கொள்வது? எந்த மதமும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது. மதவாதிகளுக்கே தெரிகிறது இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று. புத்தகம் தான். தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி. திருக்குறள், திருக்குறளை, திருவள்ளுவத்தை, அவருடைய ஒரு குறளை, ஒரு எழுத்தை புரிஞ்சுச்சுன்னா போதுமே. ஒரு குறள்ங்க பல நேரங்கள் எனக்கு புரிகிறதே இல்லை. நீங்கள் எல்லோரும், நான் எல்லோரும் சேர்ந்து, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன்? பாருங்களேன், அந்த குறளை சொல்ற புரியுதா பாருங்க. இலர் பலராக காரணம், இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். ஏன் பிரவீன்குமார் சார் மட்டும் மாவட்ட ஆட்சியரா இருக்கிறாரு? 8 லட்சம் பேருங்க அப்ளை பண்றாங்க, 800 பேருக்கு தான் ஜாப். 8 லட்சம் பேர்ல 800 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது. சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன். ஒன்றை நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சி இருக்குல்ல, கடகடன்னு பேசினா புரியாதுங்க. எங்க பேச்சு பரம்பரையிலேயே அப்படிப்பட்டவர்கள் உண்டு. வேகமா பேசுவாங்க, அது நம்ம கைத்தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த பேச்ச. ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது? புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது. எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு. நான் மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன்னா என்னங்க? கூட்டமா உட்கார்ந்துருக்கோமா? மந்த ஆடு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல ஒரு குச்சி நீட்டிடுங்க, அதை தாண்டி குதிச்சுட்டு போவோம். குச்சியை எடுத்துருங்க, எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்தா தாண்டி குதிச்சுட்டு போவோம். அதுக்கு பேர் தான் மந்தை. இல்லை, நான் மந்தைகளில் ஒரு ஆடு இல்லை, நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு. என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம். இப்படி ஒருத்தர் எழுதுறாங்க, மந்தையில் இருந்து பிரிந்து போன ஒரு ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு ஐக்கு. யோசிக்கிறேன், என்னை யோசிக்க வைக்கிறது லேட்டரல் திங்கிங் என்பார்கள், பக்கவாட்டில் யோசிப்பது அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்கிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். வேகமா சொன்னா புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் தானே, புரிஞ்சுதாப்பா? சொல்லு, புரிஞ்சுதா? சிரிக்கிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி? தெரியலங்கிறது வெளிப்படையா ஒப்புக்கிறது. அப்பதான் கற்றல் நிகழும். நான் இதை பல மேடைகள்ல சொல்லி இருக்கிறேன். இது என்னது? என்னது? ஒலிபெருக்கி. இது இங்கிலீஷ்ல சொல்லுங்க, பரவாயில்ல. இது என்னது?
ஃபோக்கஸ் லைட் இல்லை. அது என்னது? ஸ்பீக்கர். ஒரு நாள் நான் பேசுறது கேட்கல. சார்கிட்ட சார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். சார் நான் பேசுறது கேட்கல சார், மைக் நல்லா தான் சார் இருக்கு. அது ஸ்பீக்கர் லூஸு மேடம்ட்டாரு. நீ யாரை சொல்ற நீ? இப்போ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? 30 வருஷமா பேசுறேன், எனக்கு தெரியணுமா இல்லையா? தெரில. நான் நேராக பிரவீன் சார் கிட்ட போனேன். சார் இன்னைக்கு உங்கள் புத்தக திருவிழாவில் பேசுகிறேன் சார். சூப்பர் ப்ரொஃபஸர், வாங்க, நீங்கள் பதவியேற்றதிலிருந்து வந்த முதல் கூட்டம் நல்வரவு அப்படின்னார். எனக்கு அவர் பேசுகிற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் அவர் வேறு ஏதோ ஒரு மொழி வீட்டில் பேசுகிறாருன்னு தெரியுது. ஆனால் தமிழில் ஒரு தப்பும் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா இது? லாங்குவேஜ் டீச்சருக்கு தப்பு இல்லாமல் பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன என் பேரை மட்டும் மாற்றி சொன்னீங்க? சொல்லிடணும்ல. ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்குறேன், சார் என் முன்னால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார், கொம்பு ஒன்று, அதுக்கு கொண்டெல்லாம் இருக்குது சார். அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்களே மேடம்? டோன்ட் வரி. இல்லை மேடம், இல்லை சார், அது சொன்னாதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. அவர் சீரியஸாக என்ன பார்க்குறாரு. எதை சொல்கிறீங்க? அது என்னமோ சொல்கிறாங்க சார், அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். நான் பேசினா அப்போ தான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. மைக் எஸ். எதுக்குமே டென்ஷன் ஆகாத மாவட்ட ஆட்சியர் டென்ஷன் ஆனார். 30 வருஷமாக பேசுகிற மைக்னா என்னன்னு தெரில உனக்கு? ஒரு ப்ரொஃபஸர்னு நம்பி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்பாடு. முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளவில்லையா நீ இதுவரைக்கும்? முக்கால் நோட்டெடு. எலக்ட்ரான், குரோட்டான், புரோட்டான் என்னமோ சொல்லி கொடுத்தார். மைக் நான் தெரிஞ்சுக்கிருச்சு. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். எப்பொழுதும் கற்பதற்கு வெட்கத்தை தடையாக கொள்ளாதீர்கள். புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தரும். என்னை வழிபடுத்துகிறது புத்தகங்கள். கம்ப ராமாயணம் என்னை வழிபடுத்துகிறது. குர்ஆன் என்னை வழிபடுத்துகிறது. பைபிள் என்னை வழிபடுத்துகிறது. ஏன் என்றால் ஒன்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லேட்ரல் திங்கிங்க எனக்கு புக்கு தருது. உதாரணத்துக்கு சொல்லவா, நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். பல பேருக்கு நமக்கு முன்னாலே நடக்கிற கொடுமை புரியுறது இல்லைங்க. புரிஞ்சிருச்சுன்னா அதுல சிக்க மாட்டோம் நாம. ஏன் நமக்கு அது ஏன் புரியல? பயிற்சி இல்லை. பயிற்சி இருந்தா புரிஞ்சிரும். எப்படி பயிற்சி பெறுவது? நான் சொல்ற வெளியிலேயே போகாதீங்க. சும்மா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. உங்களுடைய அலைன்மெண்ட் இருக்குல்ல, மைண்ட் அலைன்மெண்ட், அது கரெக்டா செட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லவா, 1+1 எவ்வளவு? சும்மா சொல்லலாம், என் கிளாஸ் தானே. 1+1 2 சொன்ன உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரமோட்டட். சரியா? 1+1 2. 1 into 1 1. முதல்ல 1+1 2. இப்போ ஒன்று குறையுது. 1 into 1 1. புரிஞ்சிருச்சா மல்டிப்ளிகேஷன் என்னன்னு? தேர்ட் ஸ்டாண்டர்ட். 1 divided by 1 equal to 0. யாரெல்லாம் சொன்னாங்களோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ப்ரமோஷன். இல்லாதவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே இருக்கணும். இப்போ 1 2 3 4 படிச்சுக்கிட்டே போறது இல்ல அறிவு. 2 1 0 என்று படிப்பதும் அறிவுதான் என்று சொல்லித்தரக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் புத்தகங்களை வாசித்து பக்கவாட்டு சிந்தனையை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை. எனக்கு உறவு புரிய தொடங்கி 28 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் பிறந்து எனக்கு உறவுகளினுடைய மேல் கீழே அசைறது ஆடுறதெல்லாம் புரிஞ்சது. 28 வருஷம் ஆயிடுச்சு. சிலதுக்கு 60 ஆனாலும் புரியல. இது ஏன் இப்படி இருக்குது புரியல. எனக்கு 28 வயசுல புரிஞ்சுது.
இங்க பாருங்க, எப்படி புரிந்தது? வாசிக்கிறேன், ஒன்றை இன்னொன்றின் மீது அப்ளை செய்கிறேன். என் வாசிப்பு பலன் எனக்கு அப்ளிகேஷனை கொடுக்குது. அப்ளிகேஷன் மனநிலையில் அந்த மனிதரை நான் விசாரிக்கிறேன். நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்றது, எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் சொல்றது, எல்லா வக்கீல்களுக்கும் சொல்றது, எல்லா அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்றது, NLP படிங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். நியூரோ லிங்குவிஸ்டிக்கல் ப்ரோக்ராம், நரம்புகள் இருக்குல்ல, அதனுடைய அசைவுகளில் ஒரு மொழி உண்டு. நரம்புகளின் அசைவுகளில் உங்கள் முன்னால் இருக்கின்றவர்களுடைய நரம்புகள் எப்படி அசையுதுன்னு வச்சுக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு உங்களால சொல்லிட முடியும். இதுக்கு ஒரு படிப்பு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை படிச்சிடணும். ஒரு தவளை இருந்துச்சான், பஞ்சதந்திர கதை. ஒரு தவளை இருந்துச்சு. அந்த தவளை ஜாலியா ஆத்த கடக்கிறதுக்கு போகுது. நான் சொல்றது தவளைனா தவளை இல்லை, நாம தான் அப்ளிகேஷன். அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு. நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நமக்கு பிறந்தது, அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது, இல்லை எது வேணாலும் இருக்கலாம். வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகிறது இடத்துல வந்து சேர்றது, சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது, இது எல்லாம் அந்த வகையில் சேரும். பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க. இப்படி சொல்லிது பாருங்க. நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன், வீட்டில் போய் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க. தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட, தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும், நீ ஹெல்ப் பண்ணு. தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கெல்லாம். நான் மாட்டேன்ப்பா, நோனோ. தேள் கேட்டுச்சு, ஒய், ஏன் நீ கொட்டுவ, நான் செத்துருவேன், லூசா நீ. நான் உன்னை கொண்டு போய் விட சொல்கிறேன். நான் உன்னை கொட்டுனேன்னா எனக்கு நீச்சல் தெரியாது, நானும் தானே சாவேன், கூட்டிட்டு போ. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மள மாதிரி இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம. அப்பா, என் பிள்ளை இருக்கு, 800 கோடி மக்களும் ஒரு பக்கம் தான், அவன் ஒருத்தன் போதும். தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணும்னா வந்து நிற்பான் பாருங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து டவலில் சுற்றி எடுத்துகிட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க, அந்த மூஞ்சியில் நிற்பான். ஒன்றும் சொல்ல முடியும். தேள் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு. தவளை முதுகில் ஏறிக்கோ, கொட்ட மாட்டல்ல, நான் தான் சொன்னேனே கொட்ட மாட்டேன், லாஜிக்கும் சொல்லிட்டு அப்புறம் இது கொட்ட போகிறேன். ஏறு 6 தழும்புது போகுது. ரொம்ப தழும்பு வரும் பொழுது பயப்படுது தேள். தவளை சொல்லுது, பயப்படாத, எனக்கு தெரியும், நீச்சல் தெரியும், நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன். கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேள். கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும் கரை, ஓங்கி தலையிலேயே கொட்டிருச்சிங்க. இப்போ தேளும் முழுகுது, தவளையும் முழுகுது. கீழே முழுகும் பொழுது தவளை கேட்குது, நாம எல்லாருமே கேட்குற மாதிரி, உனக்கு நல்லது தானே பண்ண, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தேன், இப்படி நடு மண்டையில் போட்ட, இப்போ நான் சாவுறேன், நீயும் தானே சாவுற, அறிவில்லை உனக்கு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேட்குது. தேள் தந்த பதில் தான் சூப்பர். நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த மெட்டீரியலை. தேள் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டலை, கொட்டுறது என் இயல்பு. ஜோரா கை தட்டுறவங்க எல்லாம் முழுமையா அனுபவிச்சவங்க. அதை அவர் வேணும்ட்டு செய்ய மாட்டாருங்க, அவருக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அவ நல்லவ தாங்க, எங்க இருந்து தான் வருதோ அந்த புத்தி, அப்போ மட்டும் இப்படி பண்ணிடுவா. இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வேனை தவிர முதுகுல ஏத்த மாட்டேன்ல. இதை சொல்லி தருகின்றன புத்தகங்களே, நன்றி. என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய், நன்றி. கவனம், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன்.
கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவனச்சிதறல் தான். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ மேடையில் அருள் பிரகாஷ் சார் உட்காந்துருக்கார். அங்கிருந்து நம்ம பிஆர்ஓ தளபதி வராருன்னு வச்சுக்கோங்க. வந்தவர் காதில் ஏதோ சொல்றார். நான் இங்கே வைத்தால கத்திக்கிட்டு இருப்பேன்னா என் பேச்சை கேட்காம அவர் காதில் சொல்லியாச்சு. அவங்க கடைசி வரைக்கும் நாம் சாவுற வரைக்கும் அவர் காதில் அவருக்கு என்ன சொன்னார்னு நமக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் நம்ம கவனமெல்லாம் அங்கே தான் இருக்கும். இங்க சத்தமா பேசிட்டு இருக்க பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் உங்களை கடந்து போயிருக்கோம், அதை பற்றி கவலை இல்லை. கவனச்சிதறல். உங்களுக்கு காட்சிகள் போதுமானதாக இருக்கிறது கவனத்தை சிதறடிக்க. நான் எந்த மேடையிலும் சொல்லுவேன், புத்தக திருவிழா மேடையிலும் சொல்லுகிறேன், ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம் ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம். என்னுடைய அப்பா சொல்லுவார், கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க, உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து மூடிட்டு இருக்கோம், பார்த்திருக்கீங்களா? கடல் முழுக்க நீர் இருக்குல்ல, அது ஏன் தாகத்தோடு இருக்கு? ஏனென்றால் அதற்கான துளி, தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை. அது எங்க இருக்கு? வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்திருக்கு. கரெக்டா அது வரணும், மழையா விழணும், ஆழ்கடல்ல போகணும், சிப்பி வாய்த்திருந்து மூடுகின்ற அந்த பிசிக்ஸ் இருக்குல்ல, அது அங்க ஒர்க் அவுட் ஆகணும். அப்ப அதை உள்ள போய் உட்காரம் பாருங்க, அது வெறும் துளி அல்ல, முத்தாக மாறும். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற துளிகள் இதோ நேர போனா இருக்கு. 200 அரங்கங்களுக்கு மேல இருக்குல்ல, அங்க கொட்டி கிடக்கின்ற கோடானு கோடி புத்தகங்களுக்குள் உங்கள் சொல் எனும் மந்திரம், நீர்த்துளி என்கின்ற முத்து மறைந்திருக்கிறது. எங்கேயோ வாசிக்கிறேன் நான், எதுவும் வாசிக்கிறேன். எதையோ வாசிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது, சொல்லலாமான்னு தெரியல. எங்க சொல்லாம எங்க சொல்றது? புத்தகத்தை காலில் தொட்டினா என்னங்க பண்ணலாம்? எடுத்து அரபியில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, சமஸ்கிருதத்தில் ஏதோ எழுதி போட்டிருக்கு, காலை மிதிச்சிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? எடுத்து அதில் யாரோ ஒரு வில்லகம் பிடிச்சவன் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கான். படித்தாதானே தெரியும் அது கண்ணில் ஒத்திக்கிறதா கிழிச்சு போடுறதான்னு. பார்த்த உடனே புக்கு படிச்சு பாருங்க, கிழிச்சி தூர எறிகின்ற புத்தகங்கள் உண்டு, நெஞ்சத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற புத்தகங்கள் உண்டு. எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் 10 நாள் வைக்கிறாங்க. 10 நாள் ஃபர்ஸ்டே வந்து புக்கு வாங்கிடாதீங்க, ரவுண்ட்ஸ் போங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இங்கே உட்காந்து பேச்சை கேளுங்க, போங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு வாங்க, எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய ஆசிரியர்கள், நண்பர்கள், சான்றோர்களிடத்தில் கேளுங்க, இந்த வருஷம் எந்த புக் வாங்கினா நல்லா இருக்கும். தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு புத்தகங்களை வாங்குங்கள். எனக்கு தெரிந்து ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை, ஆசையாக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை. சார் சொன்னார் 20 லட்சம் புக்கு விற்பனையா இருக்குன்னு. நான் சொல்லட்டுமா, ஒரு ஆசிரியரா, வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது. என்ன இது ஐரானிக்கல் டிஃபரன்சியேஷன்? புக்கு நிறைய விற்பனை ஆகுது, படிக்கும் திறன் குறைந்திருக்கிறது. ஏன்? புத்தகங்களை அலங்காரமாக கையில் எடுக்கிறோம்? கிடையாது. ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அவமரியாதை எது தெரியுமா? வன்முறை எது தெரியுமா? அதை படிக்காமல் விடுவதுதான். எட்நூறு பக்கம் இருக்கோங்க, 749வது பக்கத்துல நமக்குன்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க. அவன் அதுக்கு தாங்க அவ்வளோ பேஜஸையும் நம்ம கடக்கணும். டக்குன்னு அந்த சொல் அப்படி வந்துடாது.
நான் ஏன் தெரியுமா புத்தகத்துக்கு நன்றி சொல்றேன்? ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க தன் வாழ்க்கையில் தான் கண்டெடுத்த பேருண்மையை, பெரும் ரகசியங்களை அந்த புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நீங்கள் படித்து விட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள். நான் ஒரு பதிப்பகத்தை நடத்தியவள். மு. அருணாச்சலம் என்கின்ற தமிழ் இலக்கிய வரலாறு 14 தொகுதிகளை நான் பதிப்பித்தேன். ஆ. பாலகிருஷ்ணனுடைய திருவருட்பாவை முழுக்க பொற்பதிப்பாக கொண்டு வந்தது பார்க்கர் நிறுவனம். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு புத்தகமும், இங்கே பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். இங்கே எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பதிப்பாளரின் வாழ்க்கையை காவு கேட்கும். நீங்க வாங்கி ஆகணும். நம்ம கிட்ட ஒரு நோய் இருக்குங்க, ஃப்ரீயா கிடைச்சா ஃபினாயில் தானே பரவாயில்ல, ஃப்ரீயா கிடைக்குதுன்னு குடிச்சிருவோமா? புக்கு மட்டுங்க ஃப்ரீயா வாங்காதீங்க, காசு கொடுத்து வாங்குங்க. ஏங்க அது சரஸ்வதிங்க, லக்ஷ்மி கொடுக்கணுங்க. நான் இந்த லக்ஷ்மி சரஸ்வதின்னு சொன்னதுனால சொல்றேன். ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன். ஒரு புக்ல அழகா போட்டிருக்கு. அதுல நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில லக்ஷ்மி உட்கார்ந்துருக்காங்க, பத்மாசனம், பியூட்டிஃபுல்லுங்க. ரவிவர்மா 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியர் வரைஞ்சிருப்பான். பேரழகா இருப்பாங்க லக்ஷ்மி. அவங்க கை அந்த 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 கை வச்சிட்டு இருப்பாங்கல்ல. அப்புறமா லக்ஷ்மி காடஸ், லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்துருக்கேன். அவங்க ஒரு தங்க குடம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரெடியா இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு. பிரார்த்தனை பண்றது தான், டக்குன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க? அவங்க விஷ்ணுவனுடைய கால் பிடித்து 12 காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம், எனக்கு ஒரு வரம் தாருங்களேன், என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும். உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம், உன்னிடத்தில் யார் கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம். லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும். கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு, அவர் ஒரு முடிவு பண்ணாரு, காசு எங்க இருக்குதோ அங்கதானே போவாங்க. இப்ப நமக்கு ஒரு பைலா எழுதினாரு, நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் நினைச்சா வாங்கிடுவேன் போட்டாரா. இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி. நேரா தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க. லக்ஷ்மி அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார். நீங்களும் எனக்கு வரம் தாருங்க. என்ன? அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது பெண்களுக்கே ஒரே விஷயம் தான். நான் எப்பவுமே சொல்வேன், நமக்கு 8 புடினா அடுத்தவங்களுக்கு 10 புடி, நமக்கு 10 புடி வேணும். அவங்களுக்கு 10 புடி வந்துருச்சுன்னா நமக்கு 12 புடி செயின். கொஞ்சம் கூடுதலா சொல்ல, நான் என்ன செல்வம்? எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம். போக மாட்டோமே, நம்ம போவோம். காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா, கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா? அவங்க அமைதியாவே இருந்தாங்களாம். சரி, உனக்கு நான் ஒரு பைலா எழுதுறேன். லக்ஷ்மி கொடுத்ததை வேறு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சரஸ்வதி, நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி. எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மாவனுடைய அடுத்த பக்கத்தை பார்க்குறேன். சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க. ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க. ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது எங்கிருந்து வரும்? இந்த ஆற்றல் எங்கிருந்து வரும்? நான் 31 நாடுகளுக்கு சுத்தி இருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்போ வந்துட்டு போறதுக்கு கூட சார் தான் கொடுக்குறாரு.
கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. நீங்கள் நினைக்கிறீர்களா, இவர் கல்வி கற்றவர், இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர், இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும். அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி. வாசியுங்கள், புரிவது போல் வாசியுங்கள். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அது உங்களுக்கு புரிய வேண்டும். பல நேரங்களில் நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு புரிவதில்லை, நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவதில்லை. உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதா, புரிஞ்சு படிக்குதா? ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும். அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். என்னை போல நான் 10வது ரேங்க் தான் வாங்குவேன். முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல. 10வது ரேங்க் வாங்கின நான் எங்க இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும். படிப்பு இருக்குல்ல, விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல, வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல. இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன். நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள். சென்னையிலிருந்து நான் 2:30 மணிக்கு விமானம், எனக்கு 1:30 மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன். வீட்டிலிருந்து 12:20க்கு கிளம்பினேன். அங்கிருந்து 20 நிமிடத்திற்குள் விமான நிலையத்திற்கு வரலாம், வரவே முடியல, நெரிசல். ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க. இப்படி திரும்பி பார்க்குறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற அந்த பேர் சொல்லக்கூடாது, அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும். அந்த உணவு பொருட்கள் எடுத்துட்டு போறாங்கல்ல இளைஞர்கள், ராக்கெட் மாதிரி போறாங்க. நீ லாரி ஆயிரு, பஸ் ஆயிரு, 2 வீலர் ஆயிரு, கார் ஆயிரு, யார் வேணாலும் ஆயிரு, சிக்னல் இருக்கட்டும், இல்லாம போட்டோம். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ்ல அவங்க போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி கொண்டு அந்த 30 ரூபாய்க்காக போகிறாயே, ஒரு 15 வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால், இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால், நான் வெறியா இருந்தேனே, என்னை போல் நீ ஏன் இல்லை? நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையை சிரமங்களுக்குள் படுத்திக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால், நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை. 2 விஷயத்தை சொல்றேன். 1 ஸ்போர்ட்ஸ், 1 படிக்கிறது. 2 வேலை செய்யும் போது 3வது வேலை செய்ய முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடனா ஓடுறத தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது. அப்போதான் முன்னால வர முடியும். படிக்கின்ற பொழுது வேற எதையும் செய்ய முடியாது. படித்தால் கவனம் சிதறும். 100% உன்னை நீ மூழ்கடித்துக் கொள்வது ஒன்று விளையாட்டில், மற்றொன்று புத்தக வாசிப்பு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். பிள்ளைங்க கிட்ட இன்னிலேருந்து ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. டேய் விளையாடாதரா, டேய் நடிக்காதரா சொல்லாதீங்க. 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. எனக்கு புரியலைங்க. ஒன்றை படிக்கிறோம், 5 வருடம் ஒன்றை படிக்கிறோம், அதை விட்டு விட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது. டாக்டர் படிச்சுட்டு சினிமா எடுக்க வரீங்க, அப்ப ஏன் டாக்டர் படிச்சீங்க? ஐஐடி தானே படிக்கிறீங்க, வாங்கல சயின்டிஸ்டா, எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசரா போறீங்க? இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க, போய் இன்ஜினியரிங் வேலை பாருங்க. ஏன் டீச்சரா வரீங்க? இங்கிலீஷ் டீச்சரா வராரு, எம்இ மெக்கானிக்கல். கல்வி கற்க வேண்டும் என்றால் எந்தெந்த புத்தகங்களை எப்பொழுது கற்க வேண்டும், அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு, ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய அன்பிற்குரியவர்களே தேடி படித்துக் கொள்ளுங்கள். யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியம் இல்லை. உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும். நான் சொல்வதனால் சில பேருக்கு மன வருத்தம் ஏற்படலாம். ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் நாங்கள். எங்களுக்கு அதுதான் பெயர். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவர்கள் குருமார்கள். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள். எப்படி இந்த உலகம் ஒன்றும் இல்லைங்க. மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் வந்து உட்கார்கின்றார். அடுத்த நேரம் நான் பார்க்கிறேங்க, மிக முன்னேற்றம் அடைந்த மாவட்டங்களில்
ஆட்சியாளர்களாக வந்து உட்காரக்கூடிய ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய கோப்புகளில் மிக முக்கியமானதாக புத்தக திருவிழாக்கள் நிகழ்கின்றன. அது எந்த கட்சியை சேர்ந்த அரசாக இருக்கட்டும். என்ன காரணம்? முன்னால் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உனக்கு கல்வி அறிவு அவசியம். இந்த அவசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு இடத்தில் குழந்தைகளிடத்தில் பேச போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன்ல, பக்கவாட்டு சிந்தனை. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவிலே ஒரு கேப் இருக்குங்க. ரொம்ப வாசிச்சிங்கன்னா அந்த கேப்பை கூட நீங்க வாசிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஜெயமோகன் கொற்றவைன்னு ஒரு புக்கை எழுதியிருப்பார். 300 படிச்சு பாருங்க. இளங்கோவடிகள் மௌனம் சாதித்த இடத்திலிருந்து என் கதையை தொடங்குகிறேன்னு சொல்வார். சில மௌனங்கள், சில எழுத்தாளர்களின் மௌனங்கள் வேறு ஒரு தலைமுறையில் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபொருளாகிறது என்றால் நினைத்து பாருங்கள். புத்தகங்களில் இடையில் இருக்கக்கூடிய மௌனங்கள் கூட இளையராஜாவின் இசையை போல. சில இடத்துல இசையே இருக்காது, சைலண்டா இருக்கும். அதை விட அந்த சிச்சுவேஷனை வேற யாராலையும் சொல்லிட முடியாது. எனக்கு ரொம்ப பிடித்தமான நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள். ஹிந்தியில் நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உருது தெரியுங்கிறதுனால இந்த நவாசுதீன் சித்திகி, இம்ரான் கான், மனோஜ் வாஜ்பாய் இவங்களுடைய இதெல்லாம் பார்ப்பேன். பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு படம் வந்தது. இந்த பக்கவாட்டு சிந்தனைங்கிறோம்ல, அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல, இன்றைக்கு நாம் எட்ட வேண்டிய உயரங்களுக்கு எட்டாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரிட்டிக்கல் திங்கிங் குறைந்திருக்கு. ரொம்ப வேகமா விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாதுங்க. நான் ஆசிரியை, நான் இப்படி சொல்லுகிறேன். காட்சிகளை வேகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நின்று நிதானமாக வாசிக்க முடியாது, வராது. என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்போல்லாம் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதே எப்படி? நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் எது, பெரிய வரம் எது என்று சொல்லட்டுமா? பெரிய சாபம், உன் உயிர் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கற்றது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம். உலகத்திலே அதி அற்புதமான சாபம் என்ன தெரியும், வரம் என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும். நான் அதனால் தான் சொல்லுவேன், பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது, ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அதில் ஒரு வார்த்தை உங்க 15 வயசு பையன் கேட்க மாட்டான். நாம கேட்டோமா? அவன் கேட்கறதுக்கு அவனும் கேட்க மாட்டான். ஆனா ஒன்னு சொல்றேன், சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே, ஆசிரியர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பாடங்கள், புத்தகங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. பாருங்க, நான் ஒரு படம் பார்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும், ஃபயர் மாதிரி இருக்கணும். ஏய், நீ இவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அது பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது. ஏன் பையன் சொல்றான், ஏன்னா நான் எதை சொன்னாலும் நீ நம்புற அப்படிங்குது. உருப்படுமா? நீ நல்ல பொண்ணுன்னு சொல்றதே அவன் ஸ்டேட்மெண்ட்ல அழிச்சிட்டான். அவன் சொன்னதுல அவன் அழிச்சிட்டான். வித்தியாசமா பேசுறாங்க. ஷார்ப்பா இப்போ ஆகும். நம்ம ஒருத்த ஒரு விஷயத்த சொல்றான்னா நீ வெளிப்படாத, புரிஞ்சுக்கோங்கிற. உடனடியா வெளிப்பட அவசியம் இல்லை. ஓ இதுதானா, புரிந்துகொள். புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்க வேண்டாமா? வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். இங்கிலீஷ்ல பேசுறவெல்லாம் புத்திசாலி. யார் சொன்னது? யாருங்க சொன்னது? நான் சொன்னேன்.
இனிமேல் கர்ம வீரர் காமராஜரை யாரும் கருப்பு காந்தி என்று சொல்லவே கூடாது. அவர் தென்னாட்டின் காந்தி. கருப்பு என்பது என் தேசிய நிறம், அது என்னுடைய சுயமரியாதைக்குரிய இடம். அதை கருப்பு என்கின்ற வார்த்தையால் நீ குறிப்பிடாத. அவரை படிக்காத மேதை என்று சொல்லாத. யார் படிக்காத மேதை? நாம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்த மேதை அவர். எப்படி நாம் கொண்டு செலுத்துவது ஒன்றை? ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுவது? ஒரு மனிதரை தலைவர் என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? நான் சொல்லட்டுமா? எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவன். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவன். வாசிச்சா எனக்கு புரியுதே. உன்னை விட என்னை சிறப்பானவராக உருவாக்குகிறாயா? நான் தான் முதல்வன், நான் தான் முதல்வன் என்று அலைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் நான் முதல்வன் என்று நீ சொல் என்று உங்கள் வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டத்தை வைக்கிறாரே. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டாமா என்கிறேன் நான். பாருங்க, பிசினஸ்னு ஒரு படம். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. ஆனா உண்மையா சொல்றேன், சில விஷயங்கள் தெரியாத காரணத்தினால் தான் தோற்கிறோம். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? ரூமி. காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சொல்றதுக்கு, புரிஞ்சுக்கோங்க. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? ரூமி. பாருங்க, எனக்கு என் காரணங்களால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன். மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க வேறு மாவட்டத்தில். ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அவங்க டீச்சர் சொல்றாங்க, இவனுக்கு ஒரு நிமிஷம், ஏய் உனக்கு ஏதோ வேணும்னு சொன்னல, மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் போ. மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனாங்க. அவன் நிற்கிறாங்க, அவனுக்கு ஐ கான்டாக்ட் வரவே இல்லைங்க. அவன் தோற்கிற இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஏய் தம்பி, பேசிடுறா, கேட்டுடுறா, உடனே சாங்ஷன் கிடைக்கும்டா. சூப்பர் மனநிலையில் இருக்கிறாருடா மாவட்ட ஆட்சியர். ஆயிரக்கணக்கில் மக்கள், மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற நிகழ்ச்சியில் நின்று கொண்டு இருக்கிறார். சொல்லுனா அவனுக்கு ஐ கான்டாக்டே வரல. அப்படி நின்றுட்டு ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க. அவன் ஃபோன் அடிச்சிருச்சு, மொபைல். அதில் என்ன பாட்டு தெரியுமா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள். இதே வார்த்தை. அது அடுத்த வரி இருக்குது அதுக்கு. அவன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. காப்பாற்றணும் கர்த்தரு, காப்பாற்றணும் கர்த்தருன்னு கத்துது. அவன் அதை எடுத்து யார் பேசுறான்னு பார்க்குறாங்க. அந்த டைம்ல மாவட்ட ஆட்சியர் போயிட்டார். நீ உன் வாய்ப்பை தவற விட்டாயா? எப்படி போகிறது வாய்ப்பு? நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுங்கள். நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் எனக்கு சொல்லி தருகிறது. நீ முதல் நேரத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்பை நீ இரண்டாவது முறை யாரிடத்திலும் எதிர்பார்க்கவே முடியாது. First impression, the best impression. You never get the chance to make or to repair or to replace it. The first impression. அது சொல்லி தரணுமா? அப்படி என்றால் தவம் இருக்க வேண்டுமே. அதற்காக தானே சொல்லுகிறேன், வாசி. ஒரு கதை புத்தகம் இருந்தாலும் வாசி. எந்த கவனச்சிதறலும் இல்லாம காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நன்றி சொல். உயிரோடு இருக்கிற உடனே மொபைலை தேடும். உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்றத கூட மொபைல் பார்த்து தான் தெரிஞ்சுக்க. இந்த பிசினஸ்ங்கிற படத்துல நாம் பார்த்த ஒரு காட்சி உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். அலர்ட், ஸ்டே அலர்ட். இந்த ஸ்டே அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க. பாம்பேக்கு வரான் ஒருத்தன். அவனுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள நுழையணும். அவனுக்கு அந்த புத்தி. அவனுக்கு மாத வருமானம் அவன் கணக்கு போட்டிருக்கிறது 3 கோடி. ஆனால் அவன் ஏழை. உள்ள போயிட்டானா அவனுக்கு கிடைச்சிரும். அங்கே ஒரு பாஸ் இருக்கார். நீங்கள் பாருங்க, பிஸ்னஸ்ங்கிற படத்தை பாருங்க. உள்ள போறான், உள்ள அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அவனை. அவன் ஆடை எப்படி இருக்கு, 3 நாள் கலைந்து இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா ஒரு நாள் ஏமாத்திட்டு ஷர்ட்லாம் டக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஃபார்மலில் வந்த மாதிரி சட்டுன்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிடறான். இந்த பாஸ் ஒருத்தர் அவர் வர்றதை பார்க்குறான். அவர் பாஸ் வந்து இதில் ஏறுறார், லிஃப்ட்டில். என்ன தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ளே அவனும் ஏறிட்டான் உள்ள. இப்போ பாஸ், அவன், செக்ரட்டரி 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 30 செகண்டை பயன்படுத்துகிறாங்க.
நாளைக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு 3 நிமிடங்கள் நேரம் கொடுங்கள். நான் எவ்வளவு பெருமதியானவன் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். அன்னைக்கு தெரியல பாஸ்க்கு என்ன மூடு இருந்ததோ, டேக் ஹிஸ் நம்பர், டுமாரோ 10 o'clock இஸ் யுவர் இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துடுறாருங்க. நான் படுத்தபடி தாங்க அந்த படத்தை பார்த்துருந்தேன் ஐபேடில். இதை பார்த்த உடனே எழுந்திரிச்சு உட்காந்துட்டேங்க. கிடச்சிருச்சு அவனுக்கு. பார்த்தா அடுத்த நாள் காலையில் 10 மணி ரவுண்ட் டேபிள். கரெக்டாக 9:59க்கு மாஸ்டர் வந்து உட்கார்றாரு. இவன் 9:50க்கே போயிட்டான். காத்திருக்கிறான், உள்ள கூப்பிட்றாங்க, போகிறான், உட்கார்றான். 1 minute tell us about yourself. 1 நிமிஷம் பேசுகிறான். ஓகே யூ ஹேவ் 2 minutes டீ அப்படின்றான். டீ கொண்டாந்து வைக்கிறாங்க அவன் முன்னால். கிளாக் ஓடிக்கிட்டு இருக்கு. 5 செகண்ட் போயிடுச்சு. அந்த டீயில் துப்புங்கிற 2 செகண்ட் போயிடுச்சு. யூ ஹேவ் 1 minute 40 seconds. துப்பு. அப்படியே துப்புறான். யூ ஹேவ் 1 minute 35 seconds. 10 ரூபாய்க்கு இந்த ரவுண்ட் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை வித்துரு. ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமா இருக்கிறான்? இந்த சிங்கம் மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் புலி மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் ஃபுல்லாக எருது மாதிரியே இருக்கிறான், ஒருத்தன் யானை மாதிரி இருக்கிறான். இத்தனை பேருக்கு நடுவில் தான் துப்புனதை எல்லாம் பார்த்துட்டானுங்க. 10 ரூபாய்க்கு விற்கணும். யோசிச்சுட்டே இருக்கிறான். 40 செகண்ட் போயிடுச்சு. தடுமாறுறான். பார்க்குறான் ஒவ்வொருத்தரையும். கிளாக் போய்கிட்டே இருக்க. கடைசியாக 5 செகண்ட்ஸுங்க. என்ன தெரியும் பண்ணா, பேக்கெட்டில் இருந்து 10 ரூபாய் எடுத்து போட்டு நான் இதை விற்றுக்கிட்டேன்ட்டு குடிச்சிட்டான். கம்பெனிக்கு 10 ரூபாண்டா, நான் குடிச்சிட்டேன். He was appointed அப்படின்னு அந்த பிசினஸ் படம் சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நின்று நிதானமா இந்த படத்தை பார்க்கறதுக்கே ஒரு புத்தி இருக்கணுமே நமக்கு. நான் குறையா சொல்லல, கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது, அதையும் தான் பார்க்கணும். ஆனா அவருக்கு கூலி 200 கோடியாம். அதை யோசிச்சாதான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். எனக்கு என்ன பயம் ஏங்க, 3 வருஷத்துல இங்க இருப்பேன், அப்புறமா ஒரு 4-5 வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸு. அங்கே இல்லைன்னா நீங்கள்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. டீச்சருங்க நான் 96 இயர்ஸ் செத்து போனேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல தெரியுமா சமூகம்? டீச்சர் செத்து போச்சுன்னு தான் சொல்லும். சரியா? ஆசிரியர். அதனால் சொல்லுகிறேன், வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன். இதோ போன 2 மாசத்துக்கு முன்னால தான் மெல்பர்ன் போயிட்டு வந்தேன். அக்டோபர் மாதம் சிட்னி போகிறேன். கம்பராமாயணம் பேசுவதற்கு மட்டும். படித்துக் கொண்டால் 17ஆம் தேதி கனடா போறேன். திருக்குறளை பேசுவதற்கு மட்டும். வாசித்தால் உங்களுக்கு உயர்வு உண்டு. எனக்கு உயர்வை அளித்த என் தாய், தந்தை, இறைவன் எல்லோருக்கும் நான் செலுத்துகின்ற அந்த நன்றியை, என்னை உயர்த்திய என் தந்தை முதலாக எங்களுக்கு உணவு வாங்க வைத்திருந்த பணத்தில் 50 ரூபாய் கொடுத்து அம்மாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரே அந்த திருமந்திரம் என்கின்ற நூல், அந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலருக்கு நான் என் வணக்கத்தை சொல்கிறேன், என் நன்றியை சொல்கிறேன். கம்பருக்கு, பாரதிக்கு, பாரதிதாசனுக்கு, பட்டுக்கோட்டைக்கு நான் என் நன்றியை சொல்லுகிறேன். நவீன எழுத்தாளர்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை சொல்லுகிறேன். என்னை செதுக்குகின்ற புத்தகங்களே, உனக்கு கோடானு கோடி நன்றிகள். நீ இன்னுமாய் பலரை செதுக்குவதற்காக புறப்பட்டு வா. உன்னை விரித்து வாசிக்க காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.